பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலே எப்படியும் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறது விட முடியாது. ஆராதிக்கிறத தொழில் கொள்வதை நம்மளால குறைக்க முடியாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவரை ஆராதிக்கிறதுல எத்தனையோ மகிழ்ச்சி பாருங்க. அந்த ஆராதிக்கிற ரட்சகரை நம்ம பேசலாம். ஒரு நாள் மறந்து விட முடியாது. ஒரு நாள் நம்முடைய ஆண்டவரை வார்த்தைகளை கேட்காம இருக்க முடியாது. ஒருவேளை சாப்பாடு கூட நம்ம ஒரு சில இடத்துல சாப்பிடாம இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய சமூகம் என்பதை நாம் ருசி பார்க்காமல் இருப்போமானால் நிச்சயமாகவே மாபெரும் ஏமாற்றத்திற்குள்ளே நாம் கடந்து கொள்வோம். உண்மையாகவே இந்த காலங்களில் இன்று நாம் தியானிப்பதற்காக சில வார்த்தைகள் கத்த பரிசுத்த ஆவியானவர் சில வார்த்தைகளை என்னோட உணர்த்தினால் ஒரு வார்த்தைகளை நான் பார்க்கப்படி ஆசைப்படுகிறேன். விசேஷமாக பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் நமக்கு கிருபையும் கொடுத்திருக்கிறார், அறிவையும் கொடுத்திருக்கிறார். அந்த அறிவு தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அறிவில் பலவிதமான அறிவுகள் உண்டு. உலகத்தை சார்ந்த அறிவுகள் உண்டு. செல்வங்கள், புகழ், பணம், காசு என்ற அறிவுகள் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ ஞானம் என்று ஒன்று இருக்கிறது. நம் தேவ ஞானம் நமக்குள்ளே நிச்சயமாக தேவை. இந்த பூமியில் எதை நம்ம கற்றுக்கொண்டாலும் கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கர்த்தருடைய ஞானம் நமக்கு இருந்தால் போதும் நாம் எல்லாவற்றையும் நாம் சாதிக்க முடியும். நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையாகவே இன்னைக்கு மனுஷனுக்கு தேவையானது முக்கியமாக என்னன்னு சொன்னால் ஞானம் தேவை, அறிவு தேவை, புத்தி தேவை. உண்மையாகவே நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் ஒரு 5 பேர் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய முக்கியமான உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை ஒரு 5 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்கள படிக்கிற பிள்ளைகளை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 5 பேர் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 பேர் பெஸ்ட்டு, படிப்பில் பெஸ்ட்டு, அவங்க ஆசீர்வாதத்தில் பெஸ்ட்டு, எல்லாத்துலையும் பெஸ்ட்டாக இருந்தவங்களை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் பெஸ்ட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஞானமாக இருப்பாங்க, ரொம்ப அறிவாக இருப்பாங்க, மைண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அவங்க படிக்கிற விஷயத்தில் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க, பணம் காசு விஷயத்தில் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. காரணம் அவங்களுக்குள்ள ஒரு ஞானம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஒரு ஞானம் இருக்கிறது, ஒரு அறிவு இருக்கிறது, ஒரு புத்தி இருக்கிறது. இது ஒரு உலக பிரகாரமான விஷயம். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஞானம், அறிவு, புத்தி மிகவும் முக்கியமான ஒரு ஒன்றாக இருக்கிறது. நமக்கு தேவ பிள்ளைகளுக்கு என்னதான் தேவை? ஞானம் தேவை. வேதம் என்ன சொல்றது? கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம். நம் ஞானம் எங்கே கிடைக்கும்னால் கர்த்தருக்கு நாம் பயந்தோமானால், ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போமானால் ஆண்டவருக்குள்ள அந்த ஞானத்தை கர்த்தர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறது. ஞானத்தை குறித்து முழு வேதத்தில் நமக்கு ஒவ்வொரு வசனங்களும் உணர்த்தி காட்டுறதா இருக்குது பாருங்க. பேசலாம் அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது அடுத்த நேரத்திலே நம்மளுக்கு அறியாத ஒரு வேலை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பேசலாம் 2ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வேத பகுதியை நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் பேசலாம் 11ஆம் வசனம் படிங்க. வேதம் என்ன சொல்றது? நல்ல ஆலோசனை உன்னை என்ன பண்ணுமா? உன்னை காப்பாற்றும். நல்ல ஆலோசனை உன்னை காப்பாற்றும். புத்தி உன்னை பாதுகாக்கும். உன்னை காப்பாற்றணும், உன்னை பாதுகாக்கும். உன்னை பாதுகாக்கும், உன்னை காப்பாற்றும். இந்த பூமியிலே உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் புத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புத்தி, அறிவு, ஞானம் நமக்கு தேவை. இல்லைன்னா நம்ம பூமியில ஒன்றையுமே நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. சொல்லுங்க, அடிக்க முடியாது. சில பேர் சில சொல்லுவாங்க நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்னா, பார்த்தா புத்தி ரொம்ப குறைவாக இருக்கும். இவங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, ஆனால் புத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. சராசரி பேசுகிற நிறைய விஷயத்தில் ரொம்ப கேஷுவலாக தான் நம்ம திங்க் பண்ணுறோம். இது வானத்துக்கு மேலே போய் சிந்திக்கிறதில்ல, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் தான் நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய அவசியம். இன்னைக்கு நிறைய விஷயத்தில் ப்ராக்டிக்கல் லைஃப் இல்லாத வாழ்க்கை கொண்டிருக்கிற மனுஷர்கள் அநேகம் உண்டு. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கிறத பார்க்கணும், பேசலாம். அப்படியே பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம ஆண்டவரே
வேதம் என்ன சொல்றது? உன்னை பாதுகாக்கணுமா என்ன பண்ணுமா? நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும். நல்ல யோசனை எங்க இருக்கு? இந்த வேதத்துல இருக்கு. அப்புறம் புத்தி உன்னை பாதுகாக்கும். புத்தி என்ன பண்ணணும்? நேற்று ஒரு சகோதரிகிட்ட பேசுனேன். அது ஒரு மூத்தரும் 2 பேர் இருக்கான். 2 பேருக்கு 5 வயசு வித்தியாசம் இருக்கும். இவங்க அவங்க சொல்லி இது வரைக்கும் நான் நினைச்சேன் சின்னவன் தான் ரொம்ப மந்தமாக இருப்பான், பெரியவங்க வந்து ஷார்ப்பாக இருப்பான்னு நினைச்சேன். அவங்க சொன்னாங்க, ஐயா என்னுடைய இளைய மகன் மிகவும் ஞானமாக இருப்பான், ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பான், ஒவ்வொரு விஷயத்தில் வேகமாக சரி, பெரியவங்க கொஞ்சம் ஸ்லோ தான் எல்லா விஷயத்துலையுமே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஞானமாக இருக்கிறான். அப்போது பேசலாம், ஞானமாக இருந்தா அவன் தைரியமாக நினைக்கிறான். இவன் ரொம்ப ஞானமாக பிள்ளை, இவன் உள்ள தைரியம் இருக்கு, எல்லாமே சாதிப்பான தைரியம் வந்துடுது. ஒருவேளை ஒரு பிள்ளைக்கு புத்தி கம்மியா, அறிவு கம்மியாக இருந்ததுன்னா அவங்கள குறித்து பெற்றோர் ரொம்ப பயப்படுவாங்க. இது புத்தி கம்மி, இது அறிவு கம்மி, இது எங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன பார்க்கணும்னு தெரியல, இதுக்கு ரொம்ப அந்த பிரில்லியன்ட் இல்லாமல் பயப்படுறதுனால இது படிப்பிலும் ஜீரோ, இது வாழ்க்கையிலும் ஜீரோ, இது எதுவுமே சாதிக்க முடியாத மந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக மாறி விடுவோம். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, வேதம் என்னதான் சொல்றது? கர்த்தருக்கு பயப்படுத்தான் ஞானத்தினாலோ. நீங்க தேவ ஞானம் இல்லாவிட்டால் இந்த பூமியில நம்ம வாழ முடியாது. அருமையானவர்களே, பேசலாம். இந்த காலங்களில் இந்த வார்த்தையை பேசுறத எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது. காரணம், தேவ ஞானம் எல்லோருக்கும் தேவை. அவன் சொல்லலாம். இந்த பூமியில அறிவில்லாத ஒரு மனுஷன் இருந்தானா அந்த சமுதாயமே மதிக்காது. பாருங்க, எந்த விஷயத்திலும் டேரக்டாக பேசுறேன்னா இந்த சமுதாயம் ரொம்ப அவனை உமிழ்நாளுக்கு போகணும் சொல்லலாம். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உன்னை காப்பாற்றணும், உன்னை பாதுகாக்கணும் அப்படின்னா யோசனையும் புத்தியும் உனக்கு வேண்டும் என்று இந்த காலங்களிலே இந்த ஞானம் ஆகிய குறித்து நாம் இன்று வேத பகுதிகளை படிக்க போகிறோம். ஆண்டவர் மிகவும் எல்லா தேவ மனுஷனுக்கும் ஞானத்தை நம்முடைய மைண்டில் முழுசும் பார்த்தீங்கன்னா நிறைய ஞானம் உள்ளவர்களாக தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க செய்த காரியம், அவங்க செய்த ஊழியம், அவங்க செய்த விஷயங்கள் நல்லது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞானமாக பேசியிருப்பாங்க, ரொம்ப ஞானமாக நடந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஞானம் குறைவாக இருக்கும். ஆனால் நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் கேலி பண்ணுறவங்க நிறைய இருக்கும். அன்னைக்கு எல்லா விஷயத்தையும் ஒரு சின்ன விஷயம் கூட ஞானம் குறைவாக அவங்களுக்கு வந்ததே இல்லை. காரணம், அவர்கள் தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள், பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள், கர்த்தர் மேலே பயபக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். அதில் கடவுள் ஞானத்தை கொடுத்தார். ஞானம் ஏதோ கடையில் இருக்கிற பொருள் கிடையாது. ரொம்ப படிச்சுட்டாங்க, ரொம்ப அறிவாளி நினைக்கிறாங்க, ரொம்ப படிச்சிடும், ரொம்ப படிக்கிறது ரொம்ப அறிவாக இருக்கும். அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஞான அறிவு கூட அவங்க ப்ராக்டிக்கல் லைஃப் இருக்கு, அவங்க இருக்கவே இருக்காது. இப்படி பாருங்க, விசாரிச்சு பாருங்க. நிறைய விஷயத்தை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப படிச்சிருப்பாங்க, ஆனால் ஏதோ சில விஷயங்களை தவறாகவே படிப்பிருப்பாங்க. ஆனால் படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷனாக கூட இருப்பான். அவன் தெய்வத்துக்கு பயப்படுறவனா இருப்பான். ஆண்டவர்களுக்கு ஞானத்தை மறைப்பு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுத்தா ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் கொடுக்கணும். ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா ஞானம் உங்களுக்கு தாராளமாக வரும். அது கடையிலையும் மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது. யாருக்கு தகப்பன்கிட்ட பெற்றுக்கொள்வது இல்லை. ஆண்டவர் மேலே பக்தி வர 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 புத்தியும் வந்து விடும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தாவீது இந்த பக்தி மனுஷனாய் தேவனுடைய வார்த்தைப்படி நடந்தவனாக இருந்தார். பல காரியங்கள் இருந்தாலும் சில காரியங்கள் கர்த்தருக்கு பக்தியான காரியத்தை நாம் எடுத்து பார்ப்போம். ஒரு மனுஷனுடைய காரியத்தில் தவறான காரியத்தை பார்க்கறதோட அவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் உயர்ந்து வருவீங்க. அல்லேலூயா. அவனுக்கு தவறத்தை பார்க்க பார்க்க நீங்களும் தவறாய் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. அவனுக்கு இருக்கிற டேலண்ட், அவனுக்கு இருக்கிற திறமை, அவனுக்கு இருக்கிற பக்தியை நம்ம பார்த்து 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 நம்ம மேலே 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 அவ்வளோ உயர்ந்து வருவோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நம்ம ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃபாதர்ஸ் டேல நம்மளுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறது தான் தேவ ஞானம். அல்லேலூயா, தெய்வ புத்தி. அல்லேலூயா. நான் உங்களுக்கு பரிசு பொருளாய் என்னுடைய விசுவாச மக்களுக்கு கொடுக்கிற மாபெரும் பரிசு, என்னை தகப்பன் ஸ்தானத்தில் வைத்து என்னை கனப்படுத்துகிற என்னுடைய அருமையான சகோதரர்களுக்கு நான் இயேசு நாமத்தில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே இந்த தகப்பன் கொடுக்கிற பரிசு என்று சொன்னால் தேவ ஞானம். அல்லேலூயா, தேவ புத்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். இதுதான் ஒரு தகவல் கற்றுக் கொடுக்கின்ற நல்ல விஷயமாக இருக்கிறது. தாவீது அப்படியா தேவ கிருபையில் தேவனுடைய மகிமை பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தார். ஆனால் அவரோடு கூட பிறந்ததான சாலமோன் பேசலாம், அவர் பெற்றெடுத்ததான மகன், அவர் தேவ ஆலயத்தை கட்டினார், அவர் ராஜாவாக மாற்றப்பட்டார். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அவரை தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தரிசனத்தை காணுகிறார். தரிசனத்திலே அவர் கடவுளே எனக்கு நான் கேட்கிறேன், என்ன வேணும்
சாலமன் சொல்றாரு, எனக்கு ஆண்டவரே என்ன வேணும்? நீங்க என்ன கேட்பீங்க? கடவுள்கிட்ட பேசினா நீங்க என்ன கேட்பீங்க? நீங்க என்ன கேட்டிருப்பீங்க? ஆண்டவர்கிட்ட திரும்பி நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆண்டவர் நீங்க என்ன கேட்பீங்கப்பா? இந்த கடன்லாம் அடையணும்ப்பா, எனக்கு சொந்த வீடு வேணும்ப்பா, எனக்கு கார் பங்களா வேணும்ப்பா, என் பிள்ளைங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி முடிக்கணும்ப்பா. அப்பா இந்த நீ பிறந்தன்னு சொல்லி ஊர் சொல்றாங்கப்பா, எருசலேமு அதெல்லாம் போய் சுற்றி பார்க்கணும்ப்பா, அதுதான்ப்பா ஆசைன்னு சாதாரணமாக சொல்லு. ஆனால் சாலமோன் அதெல்லாம் கேட்கலங்க. என்னதான் கேட்டாருன்னா, எனக்கு ஆண்டவரே எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி கேட்டார். என்ன வேண்டும் சொன்னாரு? ஞானம் வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவரே இந்த ராஜ்யம் முழுதும் ஆடணும், இன்னும் ராஜ்யத்தை நான் அரசாங்கணும்னு சொல்லலை. இதை தான் கேட்டாருங்க. என்னதான் கேட்டாரு? ஞானத்தை கேட்டார், புத்தியை கேட்டார். அந்த தரிசனத்திலே அவர் கண்டதான வார்த்தை ஞானம் வேண்டும். தேவ தலைமை காலத்திலே மத்தியிலே இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் என்ன ஆண்டவரை கேட்கிறீங்க? என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த வட்டி பணம் வாங்கியிருக்கேன், அதை அடைக்கணும், ஆண்டவரே இந்த வீட்டு மேலே தரப்படலை, ஆண்டவருக்கு சுதந்திரம் இடம் வேணும், ஆண்டவரே இது வேணும், அது வேணும். கேளுங்க, நல்ல விஷயம் தான். ஆனால் அதை விட முதல்ல என்னதான் வேணும்? வசனம் சொல்றது, புத்தி பிரஸ்தி வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத தன் வீட்டை இடித்து போடுகிறார். பேசலாம் புத்தியோடு நம்ம கட்டினோம்னா நம்ம குடும்பம் கட்டப்படும். இல்லைன்னா அந்த குடும்பத்தை இடம் பண்ணிருக்கோம், பிள்ளைகளை இடம் பண்ணிருக்கோம். பிள்ளைகள் நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காதுங்க. மனைவி நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டா, கணவன் நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டா. புத்தி ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் புத்தகத்தில் பாருங்க, 1 ராஜாக்கள் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் 8 நம்ம பார்க்கணும். சில வசனங்களை நம்ம பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா, நீ தெரிந்து கொண்ட திரளான படிக்க சொல்றேன். நீ தெரிந்து கொண்டது ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இரத்தத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியே இருக்கிறேன். ஆண்டவரை தெரிந்து கொண்ட திரளான ஜனங்கள், எண்ணிக்கை அடங்காத ஜனங்கள் மத்தியிலே லட்சத்திற்கும் உட்பட்ட மனுஷர்கள், திரளான ஜனங்களும் ஜனத்திலே நடுவிலே நான் இந்த ஜனங்கள் மத்தியில் தான் நான் இருக்கிறேன். லட்சக்கணக்கான கொடுக்கான மக்கள் மத்தியில் தான் நான் இருக்கிறேன். நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. அவங்களுக்கு மத்தியில் நான் எனக்கு என்ன தம்மை வேணும்? ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகை அறிக்கவும், அடியாருக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். சொல்றாரு, ஆகையால் ஜனத்தின் நியாயம் விசாரிக்கவும், நன்மை இன்னதென்று வகையறுக்கவும், அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க பேசலாம். எனக்கு யாரால் ஆகுவது முடியாதவரை நீ கொடுத்த அந்த ஜனங்களை நான் நியாயம் விசாரிக்கிறதுக்கோ, அவங்களை புத்தி சொல்றதுக்கோ, அவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கோ எனக்கு ஞானம் தான் இல்லை. எனக்கு அது பத்தாது. ஏன்னா நீங்க சமுதாயத்தில் நிறைய கிரிமினல் மைண்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி பேசலாம், எப்படி உன்னை வழக்குல பண்ணலாம், எப்படி உன்னை கீழ் பண்ணலாம், எப்படி உன் வாழ்க்கையில் உன்னை கீழே குருடராக மாற்றலாம், எப்படி உன்னை நோஸ்டல் பண்ணலாம்னு சமுதாயம் நம்மை சுற்றி கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, பேசலாம். ஆண்டவரே எனக்கு என்னதான் வேணும், என்னதான் வேணும் சொல்லு, ஞானம் வேணும்னு சொன்னான். சாலமோன் என்றால் இந்த காரியத்தை கேட்டது நாட்களை கேளாமலும், ஐஸ்வரத்தை கேளாமலும், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உமக்கு வேண்டும் என்று கேட்ட ஆண்டவர் சொன்னாரு, சாலமோனே இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருந்தது? உகந்ததா இருந்தது. எப்படி இருந்தது? அப்படின்னாடுங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, கேட்டது படியே நல்லா கேட்டுக்காப்பல, நல்லா கேட்டுக்காப்பல, ரொம்ப புத்தியாக இருந்தால் எல்லா பொருளும் சேர்க்கலாம். நீங்கள் அறிவாக இருந்தால் உங்கள் பணம் காசு பொருள் சேர்க்கலாம். நீங்கள் நிறைய புத்தியாக இருந்தால் உங்கள்கிட்ட பாருங்கள், அவங்க காசு பணம்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். ஒரு மந்தமாக இருக்கிறது பாருங்கள், கையில் இருக்கிறதா துவச்சிட்டு வெறுங்கையாக உட்காந்துருக்கோம். ரொம்ப புத்தியாக நடக்கிறவங்கள்ட்ட பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருப்பான். அவங்க ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி உஷாராக படித்து பாஸ் பண்ணணும் கூட தான் இருப்பான். நான் படிக்கல சொல்லுவான். அவன் தான் பார்த்தா 100 மார்க் வாங்கியிருப்பான். நம்ம நினச்சிப்போம், இவன் படிக்கலையா, சரி நான் தான் எப்படின்னா நினைப்போம். கட்சியில் பார்த்தா இவன் மார்க் கம்மியாக இருக்கும், அவன் மார்க் அதிகமாக இருக்கும். எப்படின்னா தான் ஞாபகமாக பாடத்தை கவனிக்காத மாதிரி இருக்கிறது.
ஆனால் உள்ளே படித்து அதுக்கு ஆன்சர்லாம் ரெடி பண்ணி எக்ஸாம் பண்ணும்போது டக்குன்னு அவங்க எல்லாத்தையும் எழுதி கொடுத்துறான். கற்றுக்கு சொல்கிறோம் கர்மன தேவத்தனவி நீங்கள் எதை கேட்டாலும் என்ன கேட்கணும், ஞானத்தையும் புத்தியும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அடுத்தது உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. சொன்னது உன் வார்த்தையின்படியே நான் செய்வேன், ஞானம் உனக்குள்ள இருதயத்தை உனக்கு தந்தே. நீ கேட்ட பத்தியா ஞானம் கேட்டீங்க, உணர்வையும் கொடுத்தீங்க. ஞானம் மாத்திரம் எடுத்துட்டா போதாது, உணர்வு இருக்கணும். ரொம்ப ஞானம் எடுத்துட்டா போதாது. 10 ரூபா கொடுத்தா எங்கே மிச்ச காசு, ஆனால் 5 ரூபாய் எதாவது சாப்பிட்டு வந்துருப்போம். 100 ரூபா கொடுத்துருப்பாரு, எதை செலவு பண்ணியிருப்பாரு, அவன் வயிறு பசியில் எதாவது சாப்பிட்டு போட்டு தோட்டி எடுக்குது. அந்த உணர்வு போனானே அவனுக்கு பசி எடுத்துருக்கோம், அவங்களுக்கு வாங்கி சாப்பிடுவோம். உணர்வும் இருக்கும், ஞானமும் இருக்கும். ஞானமாக கேட்க ஞானமாக இருக்கணும். பட் ஆனால் அது எனக்கு உணர்வுகளை தான் வேண்டும். அதை சொல்றதை பார்க்க அடுத்தது இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்பு இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு இன்னும் எழுவதும் இல்லை. உன்னை போல ஒரு ஞானவான் இல்லவே இல்லை, இதுக்கப்புறம் எழுப்பவும் முடியாது. அது சாலமோன் கேட்டுருக்கீங்களே, உங்களை தாங்க நான் சொன்னேன். இல்லையா நம்மளை தாங்க சொல்றேன். இதுக்கு முன்னாடி உன்னை போல எவ்வளவுமே இல்லை, உன்னை போல எவ்வளவு இல்லை, இதுக்கு மேலே வரப்போறதில்லை. நீ தான் ஹல்லேலூயா, நான் தான் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம தேவன் பற்றி இது மாதிரி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தே. ஒரு நாட்கள் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உன்னை சரியாகவும் இருப்பதில்லை. நீ இது மாத்திரம் கேட்டல, நீ ஞானத்தை கேட்ட, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு கொடுத்துருப்பேன். நீ கேட்காத ஏன்னா ஞானம் முடிச்சதை என்ன பண்ணுவேன், அதை எப்படி பண்ணுவோம். ஒரு பணம் வருது, 1000 ரூபா வருது, அதை சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு நீ வந்துட்டேன், இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன், போதும் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சேன், நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிப்பேன், அடுத்த நாள் 1000 சம்பாதிப்பேன், இப்படியே 30 நாள் 30,000 நான் சம்பாதிப்பேன். அல்லேலூயா. நான் சம்பாதிச்சு 1000 ரூபாய், அது 30 நாளுக்கு போதும் அப்படின்னு இருந்தால் ஒரு வாழ்க்கையில முன்னேற வர முடியாது. எனக்கு கொடுத்த அந்த ஞானத்தில் மீண்டும் சொன்னாரு, நீ கேட்டதுனால நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் அல்லேலூயா. இதுக்கு என்ன தேவை? சாலமோன் கர்த்தருக்கு என்ன பண்ணாரு? பயந்து நடந்தார். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். நீ அப்பா போல நீ கரெக்டா இருந்தா, அப்பா போல நீ கரெக்டா இருந்தா, தியாகமா இருந்தா, உண்மையா இருந்தா உனக்கு நான் தருவேன்னு சொல்றேன். இதுதான் அப்பா சொல்ற வார்த்தை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த பிரசன்டேஷன், இந்த ஃபாதர்ஸ் டே, ஐ அம் பிரசன்டேஷன், பெஸ்ட் பிரசன்டேஷன். அல்லேலூயா. பெஸ்ட் பிரசன்டேஷன்னா உங்க ஃபாதருடைய தகப்பனுடைய வழியில் நீங்க பின் செல்லும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. ஆபிரகாம் வழியிலே நடந்தவர் ஈசாக்கு, ஈசாக்கு வழியிலே நடந்தார் யாக்கோபு. அல்லேலூயா. தகப்பனுடைய வழியிலே நீங்கள் நடங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு போதகருடைய பக்தியை நீங்கள் கொண்டு வாருங்கள். மேய்ப்பனை போல நீங்கள் நடங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன், உலகம் முழுவதும் மேய்ப்பனாய் இருக்கிறார். அந்த மேய்ப்பன், அந்த தகப்பன், I follow Jesus. Hallelujah. I follow my father Jesus. ஆண்டவரை நான் ஃபாலோ பண்ணுவேன், அவரோட நடப்பேன், அவர் சொல்றபடியே செய்வேன். ஏன்னா அவருடைய புத்தி எனக்கு இருக்கு. அவருடைய ஞானம், சொந்த தகப்பனுடைய ஞானம் ஒருவேளை அது கிரிமினல் மைண்டா இருக்கும், அது ஒரு கீழ்ப்படியாக இருக்கும், அது ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கும். அதை நான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி பிடிச்சிக்காதீங்க. அது கடந்து போயிடும், அதை விட்டு போயிடும், அது உன்னை ஏமாற்றும். கிறிஸ்து இயேசுவின் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அடுத்த தேவ ஜனமே, ஞானத்தை கட்டளைகிறவன், அதாவது ஒரு வாக்கியவான் என்ற பிரசன்டேஷனுடைய பெயர் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிபதிகள் வாசிப்பாங்க. ஞானத்தை கண்டறிகிற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான்கள். நீங்க பாக்கியவானாய் மாறணும்னா ஞானத்தையும் புத்தியும் சம்பாதிப்பீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களா இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிலர் போவாங்க, சட்டப்பட்டனே போடாமல் சரி நான் அவங்க அமைதி வகுப்பு நான் பார்த்து 4 பேர் பார்த்து சொல்லுவோம். சிலர் அவங்க ட்ரெஸ் சரி பண்ண முடியாமல் போயிடுவாங்க. பிரைஸ்லாம் அதை பார்த்து யாரும் சொல்லுவாங்க, இல்லை அவங்களுடைய உட்கார அந்த சிட்டிங் தவறாக இருக்கும், பக்கத்தில் சரியாக பண்ணுவாங்க. ஒருவேளை சால்வ் பண்ணுவாங்க, அது தவறாக இருக்கும், பார்த்து சரி படிக்கலாமான்னு சொல்லுவாங்க.
அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம பேசலாம். அதெல்லாம் ரொம்ப சொன்னாங்கன்னா நம்ம கீழ்த்தரமானவங்க. அல்லேலூயா. அது அருவருக்கத்தக்கதான காரியம். நம்ம வந்து நம்முடைய பாடி லாங்குவேஜ், நம்முடைய செயல்பாட்டெல்லாம் மற்றவரை பார்த்து கூட சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம சொல்லணும், இவங்க எதை செய்தாலும் கரெக்டாக செய்வாங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லுவாங்களா? ஹலோ, என்ன பாருங்க, லிசன் ப்ளீஸ், ப்ளீஸ் என்ன பாருங்க, ப்ளீஸ் எல்லாம் 2 பேர் தான் இருக்கீங்க, நீங்கள் என்ன தயவு செய்ய பாருங்க, ப்ளீஸ் எல்லாம் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்களா? சொல்லணும். சொல்ல வைக்கிற அளவுக்கு நீங்கள் நடக்கணும். அல்லேலூயா. ப்ளீஸ் எல்லாம் இது வரைக்கும் விட்டுருக்க பரவாயில்ல, இந்தியிலேருந்து தொடங்கும். அல்லேலூயா. இவ்வளோ தான் பரவாயில்லையா? பரவாயில்ல. ஓகே, இப்போதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளோட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க? ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்க. ப்ளீஸ் எல்லாம் அடுத்து நீங்கள் இந்த ப்ளீஸ் எல்லாம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். முத்துகளை பார்க்கிறோம், அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது என்றும் அதற்கு நிகரல்ல. முத்து, வைரம், தங்கம், அதை விட பேசலாம். அலேலியா சொல்லுவோமா? அலேலூயா. பேசலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முத்துக்களை பார்க்கிறோம், விலையேற பெற்றது ஞானம். பேசலாம். முத்துக்கள் பேசலாம். ஒரு பெரிய கோல்டு ஒரு கையில் கொடுத்தாங்கன்னா இந்த கோல்டு பெருசாக, இந்த ஞானம் பெருசாக கிடைக்கிற எவ்வளோ பெருசு உங்களுக்கு சொல்லணும். ஞானம் பெருசு. இந்த ஞானம் தான் பல கோல்டு நீங்கள் சம்பாதிக்கலாம். புத்தி குறைவாக இருக்குதுன்னா எதையுமே சம்பாதிக்கணும். கையில் இருக்கிற பையில் இருக்கிற பணத்தை கூட பிடிக்கிட்டு போயிடுவான். அல்லேலூயா. பேசலாம். பணத்தை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே திருத்திக்கிட்டே போகிறான்னா போடுவான். ஒரு நாள் 2 நாள் பார்ப்போம், 3 நாள் பறிச்சுட்டு போயிடுவான். அப்படி தானே? நீ சம்பாதிக்கிற பணத்தை எப்படி வச்சுருக்கணும்? பாதுகாப்பாக உன் தாளந்து, உன் கிருபை அதை பறிச்சுட்டு பார்க்க போகிற மாதிரி மற்றவங்க பற்றி சொல்லாமல் வைக்கவே வைக்காதீங்க. சின்ன விஷயம் தான் கூட சரி, யார் வேணும்னு சொல்லக்கூடாது. நான் கரெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. நான் காலையில் எழுதுறதுக்கு, நான் ராத்திரி படுக்கிறதுக்கும் நான் கரெக்டாக இருப்பேன். பேசலாம். அல்லேலூயா. உடன்படியுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோதரம் இன்னொரு வசனத்தை படிக்கிறாங்க. நீதிமொழிகளில் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் இருந்து அறிவு புத்தியும் வரும். என்ன வருதுங்க? கர்த்தர் வந்து என்ன தருகிறாரா? பணம் தருகிறாருன்னு சொல்லி பார்த்தேன் சிஸ்டர். ஆண்டவர் ஏதோ பணம் காசு கொடுப்பாருன்னு நினச்சா ஒரு ஞானத்தை கொடுப்பாருன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமாங்க, பணம் காசு கூட நீங்கள் தொலைச்சிருவீங்க. ஞானத்தை கொடுத்தா அதை வச்சு நீ சம்பாதிக்கலாம். அல்லேலூயா. ஒரு மனத்தில் என்ன பண்ணாங்க? 5 ஒரு 3 பேர்கிட்ட கொடுத்து தாளத்தை கொடுத்தேன். ஒருத்தர்கிட்ட எத்தனை தாள் கொடுத்தாரு? 10 தாளத்தை கொடுத்தார். ஒருத்தர்கிட்ட 5 தாளத்தை கொடுத்தார். ஒருத்தர்கிட்ட 1 தாளத்தை கொடுத்தார். இவனை போய் 10 20 மாற்றிட்டேன், 5 இருக்கும் 10 மாற்றிட்டேன். ஆனால் 1 தாளத்துக்கு என்ன பண்ணான்? அதை எடுத்து வந்து போதிச்சான். பேசலாம் எஜமாப்பா, அப்பா எங்கப்பா 10 20 கொண்டு வந்தோம், 5 20 10 கொண்டு வந்துட்டான். இப்போ உங்க கேட்கப்பானா? நீங்கள் பயங்கரமானவங்க, நீங்கள் வந்து ஓட செலவு காசு இல்லைன்னா உங்களுக்கு காசு உருவாக்க முடியும், நல்லா தெரியும். அதனால் அந்த காசை நான் 1 ரூபாய் எடுத்து கொடுத்துருந்தேன். அவனை போய் தள்ளுங்க. பேசலாம். இருட்டான இடத்துல தள்ளி போட்டாங்க. பேசலாம். எனக்கு அதுக்காக இல்லை, இவங்க அந்த பணத்தை பெருக்க தெரியல. பேசலாம். இங்கே சிலர் ரொம்ப பணக்காரங்க, நிறைய பேர் வீடு கொடுத்துலாம் கையில் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்ததே. ஆனால் அவங்க 1 பைசா கூட இல்லாமல் செலவழிச்சவங்க உண்டு. 1 பைசா இல்லாத கூட மாடி வீடு கட்டியிருக்காங்க. காரணம் அவங்க ஞானம் உள்ளவர்களாய், திறமையாய் தன்னுடைய வாழ்க்கையை எல்லாம் கட்டி கொண்டு இருக்கின்றார்கள். வாயின் பேச்சிலே பைசா வண்ணனை வைத்துக் கொள்ளாதீர்கள். வாயிலே நீங்கள் சொல்லுவோம், உலகம் சொல்லுவோம், வாயில் என்ன பண்ணாதீங்க? வடை சுடாது. அதெல்லாம் சாப்பிட முடியாது, சூடுலாம் ஆகிடும். வாயிலே சிலர் பேசுவாங்க, பேசாது. செயலில் காட்டு. அல்லேலூயா. நீ செயற்கையான தேவனத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டு நீ எல்லா விஷயத்தையும் நீங்கள் குடும்பத்தை கட்டினீங்கன்னா உன் குடும்பம் நல்லா இருக்கும். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பேசலாம். என் பிள்ளை ரொம்ப ஞானவான், என் மனைவி ரொம்ப ஞானவாங்க, என் புருஷன் ரொம்ப ஞானவான்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அறிஞர் சொல்லி தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க இல்லைங்க, நீங்கள் தாங்க ஞானவாக இருக்கணும். அல்லேலூயா. பேசலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரனுக்கு 500 ரூபாய் சம்பளம், அந்த 400 ரூபாய் சம்பளமாக மாறிச்சு, குறைஞ்சிடுச்சு. அப்போ பார்த்தா அந்த அம்மா அந்த வீட்டில் பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 100 ரூபாய் காலையில் எடுத்தது, ஒரு பால் பாக்கெட் வாங்கிச்சு, ஒரு பிஸ்கெட் வாங்கிச்சு, காலையில் 100 ரூபாய் செலவு பண்ணிச்சு. ஒரு வீடு 300 ரூபாயில் ஒரு 100 ரூபாய் ஆட்டோக்கு செலவு பண்ணிச்சு. மிச்சம் 200 ரூபா வச்சு 200 அந்த அம்மா இன்சல்ட் பண்ணி ஏதோ ட்ரெஸ் வாங்கினாங்க, அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துருச்சு. கொஞ்சம் 100 ரூபா வச்சு 100 ரூபா வச்சுக்கிட்டு கிருஷ்ணா வாங்கம்மா, அரிசி வாங்கம்மா, பருப்பு வாங்கணும், எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சு வீட்டுக்காரங்க போனால் போயிட்டு பண்ணால் வேலை எல்லாம் வந்துட்டேன். அவன் இருந்தாலும் 500 ரூபா கொடுத்தேன், 400 ரூபா எங்கம்மா முடியாச்சு.
இல்லை, ஞானமா அந்த பணத்தை மிச்சம் கொடுக்க வைக்க வேண்டும். அல்லேலூயா. பணம் வரும்பொழுது நீங்கள் திட்டங்களை தீட்ட வேண்டும். அல்லேலூயா. பணம் வந்து யாரும் எப்படி சொல்லப்படல, பிளான் பண்ணி இந்த பணம் இன்னும் மிஸ் ஆகக்கூடாது, அங்கே போய் கரெக்டாக செட்டில் ஆகணும் பிளான் பண்ணலாம், வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கண்களை தேவை கடன்களை நீங்கள் என்ன பண்ணுறாங்க, ஆலோசனை படிச்சுக்கிறாங்க, 1-6 மணிக்கு நீதிபதிகள் நான் உங்களை கூப்பிடலையா, புத்தி உங்களை சத்தம் இல்லையா, பாருங்க. நீதிபதிகள் 2-ஆம் 1-6 படி. என் மகனே சாட்சிக்கோ உன் இருதயத்தை நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிடு, புத்தியை சத்தமிட்டு எதை கூப்பிட சொல்றாரு, கூப்பிடலாமா இன்னைக்கு கூப்பிடலாமா, என்ன சொல்லுங்க, ஒரு புத்தியை சத்தமிட்டு கூப்பிடு. பேசலாம். அடுத்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு தங்கம் வாங்கணும், ஒரு வெள்ளி வாங்கணும், எவ்வளோ முயற்சி பண்ணி மாதம் தோறும் போட்டு ஏதாவது எடுத்துங்க பார்த்தீங்களா, அதை போலவே ஞானத்தையும் அறிவையும் இன்னும் பிரில்லியண்டாக இருக்கலாம், இன்னும் அறிவாக இருக்கலாம். அனுப்பி இப்போ வந்ததுன்னா ஏதோ காலம் தான் கடந்து போக போகிறோம், எல்லாருமே போக போகிறோம், சொல்லிக்கிட்டே இருந்து இருக்கிறவங்கள கடந்து போக பண்ணாதீங்க. காலம் வரும்போது கொஞ்சம் போக டாட்டா பாய் குட் பை சொல்லுங்க. இருக்கிற வரைக்கும் எதாவது சாதிச்சு தான் போகும். அல்லேலூயா. அந்த எண்ணம் வை. அல்லேலூயா. அப்போ தான் உன்னை பெற்றெடுத்தவங்க சந்தோஷப்படுவாங்க. ஒரு பூமியில் என்னோட பிள்ளை என் தலைப்பன் கடந்து போயிட்டார். இன்னைக்கு பிள்ளைன்னு சொன்னாங்க, நீங்கள் பார்த்து எங்கள் அப்பா நினைச்சேன், எங்கள் அப்பா கடந்து போயிட்டாரு, எங்கள் அப்பா ரொம்ப பிரில்லியண்டாக தான் இல்லை அப்படின்னு சொல்லலாம், அவர் வீட்டுக்கு போயிட்டார். ஆனால் எங்கள் பரலோக தகப்பன் அப்பாவை நான் பிடிச்சிட்டேன், எங்கள் கர்த்தரை மாட்டிக்கொண்டே வருகிறார். நான் அந்த வான கூப்பிடுறேன், புத்தியை அழைக்கிறேன், பிளான் பண்ணுறேன், திட்டங்களை தீட்டுறேன். தேவனாகிய கர்த்தருடைய ஞானத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுவது என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் கண்டடைவாய். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுவது என்னதென்று நீ உணர்ந்து, அப்பதான் நீ கடவுள் மேல பயம் உண்டாகும், உணர்வு உண்டாகும். பாருங்க, அவர்கள் நீதிமன்றம் அப்படிங்க கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும். ஆமா, தரேன்னு சொல்றேன். என்ன தரேன்? ஆமா, இன்னைக்கு இதுக்காக என்னதான் கேட்கிறாங்க, ஐயா ஏசப்பா பணம் கொடு இல்லைங்க, பணத்தை கொடுக்கறதுக்கு ஞானம் வேணும். அல்லேலூயா. ஒரு தொழில் செய்தால் அந்த தொழிலை விருத்தி பண்ணணும். சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு தொழில் செய்யணும்னா, இல்லை அங்கே இருக்குது கடை போடணும், சரி இது பண்ணலாம், இல்லை 3ஆம் தொழில் இருக்குமா, இது பண்ணுங்க, இல்லை அது எனக்கு தெரியாது, அது பண்ணுங்கன்னா அதுதான் பழைய பேஷன் சொல்லுவாங்க. சரி, அப்போ நீங்கள் இதை பண்ணீங்கன்னா இதுவாக அது கொஞ்சம் கஷ்டம் பண்ணுவாங்க. எதை சொன்னாலும் எதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவன் வாழ்க்கையில் ஒன்றும் வர மாட்டான். 10 கடை இருந்தாலும் 10 ஹோட்டல் இருந்தாலும் உங்கள் ஹோட்டலில் நல்லா டேஸ்டானா தேடி வருவாங்க. அல்லேலூயா. 10 இடத்துல ஜெபம் பண்ணால் கூட நீ பண்ணுகிற ஜபத்தின் நிமித்தம் அநேகர் தேடி வருவார்கள். நீ சொல்கிற புத்தியை கேட்க வருவார்கள். காரணம், தெய்வனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்க. சாலமோன் கேட்கலாம், அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கீங்க. அந்த ஞானம் அறிவு உங்களுக்கு இருக்கனால எல்லாவற்றையும் சாதிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. கிரைஸ்தவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 14 பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வேண்டுமா உனக்கு நான் சொல்லப்பட்டிருப்பாங்க. 8ஆம் அதிகாரம் கிரைஸ்தவம் 14-20. ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள். ஆலோசனை என்னது? மெய்ஞானம் என்னது? என்னுடைய நானே உன் புத்தியும் வல்லமை என்னுடையது. நான் தான் உன் புத்தி வல்லமை என்னது? என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி சொல்கிறார்கள். என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி சொல்கிறார்கள். என்னாலே அதிபதிகள் பிரபுக்கள் பூமியில் சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். ஆண்டவருடைய ஞானம் இருக்கிறார்கள், ஊரே ஆள முடியும். என்னை நேசிக்கிறவனை நான் நேசிக்கிறேன், அதிகாலை என்னை தேடுகிறவனை கண்டடைவான். அதிகாலை எழுதுங்க. யாரும் எழுப்புறாங்களா? ஆண்டவர் எழுப்புறாரா? சிஸ்டர் பிரதர், யாரும் நீங்களாம் எழுந்தா உண்டா, இல்லை யாரும் எழுப்புனா உண்டா? பொழுது பிடிச்சிங்கன்னா கடமை கூட தெரிய மாட்டீங்களா? இல்லைங்க. பேசணும். அதிகாலையில் எழுந்த உடனே ஜீசஸ் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஆகுங்க, நன்றி. ஒரு வாரம் வாயிலிருந்து வரணுமே, வருதா? காலையில் எழுந்தவொடனே எனக்கு பிஸ்கட் கொடுங்க, காஃபி கொடுங்க, டிஃபன் நான் இன்னைக்கு என்ன சாப்பாடு, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம், நம்ம எங்கே போகலாம், எதை கேட்கல. எழுந்தவொடனே குட் மார்னிங் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஐ லவ் யூ டாடி, ஓ காட் பிளஸ் யூ ஆண்டவரே, நீர் என்னை காட்
என்னை ப்ளஸ் பண்ணுங்க. நீங்கள் காலையில் கேள்வி ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கை முழுசும் ஆசீர்வாதமாக இருக்கும். மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலைகளை கொடுத்தீங்க, காட் வி பிரைஸ் யூ, தேங்க் யூ. பார்வைகள் மிருகங்களை பாருங்க, அதெல்லாம் காலையில் இருந்து துதிக்குதான். அது கற்றுன்னு பார்த்தீங்களா, அதை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது பாருங்க. பிரைஸ்லாம் கற்றுக்கு சொல்கிறோம். முடிவான ஒரு வார்த்தையை சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரைஸ்லாம் தாவீது புத்தகத்திலே 18ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்கிறது, நம்ம ஞானவான்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்ம எப்படி ஞானவான்கள் என்று சொல்லப்படுகிறது என்றால் வாசித்து பாருங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறார்கள். நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். எப்படிங்களா சொல்லுங்க. ஆகாய மண்டலத்திலே ஒளியை போல யாரு? ஞானவான்கள். அவன் சொல்லுவோம் இந்த இடத்துல இவங்க சொல்றது கரெக்டாக நடக்குதுங்க. இவங்க பண்ண என்ன கரெக்டாக சொல்றாங்க? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போல இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற நட்சத்திர ஸ்டார் இப்படி மினுக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் உங்கள் தெருவில் மினுப்பீங்க. அது இல்லையா? எனக்கு ஒரு நட்சத்திரம் தானே மின்னுது, அதனால எல்லாம் மின்னுது, நானும் மின்னாமல் இருக்கக்கூடாது. எந்த ஊர் எந்த தெருவில் மின்னுது பார்த்தா நான் கண்டு மின்னுதில்லை. அது இல்லையா? உங்களை நீங்கள் தெருவில் நீங்கள் மினுக்க விட்டுங்க. இந்த வசனத்தாங்க இந்த ஆண்டவர்களுக்கு வாக்கு தத்துங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகாய மண்டலத்திலே ஒளியைப் போல அநேகரை நீதிக்குட்படுத்துவாய், நட்சத்திரங்களைப் போலும் என்றைக்கும் உள்ள சதா காலங்களும் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் பிரகாசிக்கிறது இல்லைங்க. உங்கள் ஜெனரேஷன் போக அடுத்து நீங்கள் பிரகாசிப்பீங்க. அதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போதானே தேவனுடைய என்பதை அறிந்து கொள்வார். நீதிமொழி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கிற சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுது பேசலாம் ஞானத்துக்கு கொண்டு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்துக்கு ஆரம்பம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆரம்பம் இருக்கா? ஞானத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கா? தொடங்க இருக்கா? புத்தியை கூப்பிடுறதுக்கு ஒரு வழி இருக்கா? நீ கர்த்தருக்கு பயப்படும். அல்லேலூயா. தேவனுக்கு பரிசுத்தமான உண்மையாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் வேகமாக முடிக்க ஆசைப்படுறேன். உண்மையாக பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமோனுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தை அந்த ஆண்டவர் ஒரு பரிசுத்தம் பண்ணி பார்க்குறார். இவங்க நல்ல பிரில்லியண்டாக ஞானம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு பிரச்சனை உடனே தேடி வருது. எந்த பிரச்சனையும் நீங்கள் பேஸ் பண்ண கற்றுக்கணும், அதை சொல்லிக் கொடுக்க கற்றுக்கணும், அதில் தப்பி கொடுக்க கற்றுக்கணும். அது நல்ல ஆலோசனை ஒரு 2 ஸ்திரீகள் வராங்க. ராஜா கிட்ட வராங்க, ராஜாவே எனக்கு ஒரு பிள்ளை இவருக்கு ஒரு பிள்ளை இருக்கு. 2 பிள்ளைங்க நாங்கள் பெற்றெடுத்தோம். ஆனால் அந்த 2 பிள்ளைங்களை இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைங்க என் கூட தான் இருக்காங்க. ஆனால் 2 பிள்ளைங்கள ஒரு பிள்ளை இறந்து போச்சு. இப்போ ஒரு கை குழந்தை தான் இருக்கு. எனக்கு யாருக்கு ஒரே ஒரு கை குழந்தை தான் இருக்கு. இந்த கை குழந்தையில ஒரு பேசலாம். இவன் படுக்கும் பொழுது திரும்பி படுத்தா, ஆனால் அந்த குழந்தை அவளை மாறி அதை மெதிச்சு செத்து போச்சு. ஆனால் இப்போ அவ செத்து அந்த குழந்தைய என் குழந்தை மேலே போட்டுட்டு என் உயிரோடு இருக்கிற குழந்தைய அவள் எடுத்துட்டான். இப்போ என்ன சொன்னா, அந்த குழந்தை தான் அவளுக்கு இருந்தான். என் குழந்தை அவள் குழந்தை இருந்தான். அவள் செத்த குழந்தை என் குழந்தைய மாற்றிட்டான். ஆனால் என் குழந்தை உயிரோடு இருக்கையா, அந்த குழந்தைய வாங்கி கொடுங்கன்னு கட்டாயப்படுத்துறான். ராஜா பார்த்தார், 2 பேரையும் பார்த்தார். இதுதான் விஷயமா? சரி வாங்க 2 பேரும் வாங்க. முன்னாடி 2 பேரும் வந்தாங்க. இதுவும் குழந்தையா? ஆமாம். இவளுக்கு இதுவும் குழந்தையா? ஆமாம். 2 பேரும் சொன்னாங்க, இது என் குழந்தை, தான் என் குழந்தை. சரி, அப்போ ஒன்று செய்வோம், இந்த குழந்தைய பட்டயத்தை எடுத்துருவாங்க, இந்த குழந்தையை வெட்டி ஆளுக்கு பாதி எடுத்துக்கணும் அப்படின்னு அவள் பேசணும். உண்மையாக பெற்றவங்க சொன்னான், வேணாம் இந்த குழந்தை எடுக்க வேணாம், அந்த குழந்தை அவள் தான் விட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னான். பேசலாம், அவன் கண்டுபிடிச்சிட்டான். பேசலாம். வாசத்தை பார்த்து முடிக்குமா? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் படிக்க தெளிவாக சொன்னவன், அவர்கள் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கின்றோம். நான் இவரோடு வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்று 3 நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளையை பெற்றார். நாங்கள் ஒருமித்து இருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டிற்குள்ளே வேறு ஒன்றும் இல்லை. ராத்திரியில் தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேலே புரண்டு படுத்ததினாலே அது செத்து போயிற்று. அப்பொழுதும் அது அடியா நித்தரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தம் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டார். என் பிள்ளைக்கு பால் கொடுத்த காலமே நான் எழும்பும் பொழுது அது செத்து கிடந்தது. பொழுது விழுந்த பின்பு நான் அதை உற்று பார்த்த பொழுது
அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றார். அதை கண்டு சரி, அப்படியானால் உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றார். எவ்வளோ இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றார். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்கிறார். அப்படியானால் செத்த பிள்ளை, செத்த உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிற என் பிள்ளை என்று அவள் சொல்கிறார் என்று சொன்னார். ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது ஒரு பட்டயத்தை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளை இரண்டாக பிளந்து பாதி இவருக்கும் பாதி அவருக்கும் கொடுத்து விடுங்கள் என்றார். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளை தாய் தன் பிள்ளையை அவள் உடல் துடித்ததினாலே ராஜாவை நோக்கி, ராஜாவே, என் ஆண்டவரே, உயிரோடு இருக்கிற பிள்ளை கொல்ல வேண்டாம், கொல்ல வேண்டாம், அதை அவருக்கே கொடுத்து விடுகின்றான். மற்றவர்கள் அது எனக்கு வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிள்ளையை பங்கிடு என்றார். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவர்கள் கொடுத்து விடுங்கள், அவரோ அதன் தாய் என்றார். அருமையானவர்களே, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஞானம் இல்லாமல் இருந்தால், அறிவு இல்லாமல் இருந்தால், இவரை எப்படி பெருசாக வளர்க்கணும், டிஎன்ஏ பரிசோதனை பண்ணணும், அதுக்கப்புறம் இவங்க ஃபாதர்ஸ் வரணும், அவங்க ஃபாதர் வரணும், பல விஷயங்களை எனக்கு தோண்டி கொண்டிருப்பாங்க. அன்னைக்கு சட்டம் சூழ்நிலைகள் எதுவுமே இல்லாதனாலே சாலமன் மிகவும் ஞானமாக பேசுறதுக்கு ஒரே காரணம், அவன் தரிசனத்திலே என் ஆண்டவரிடத்தில் முதல்ல கேட்டது ஞானத்தை. எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத பகுதியை படிக்கும் பொழுது என் உள்ளம் குழந்தை விட்டு இருந்தது. அருமையானவர்களே, பணம் காசத்தை ராஜா கேட்கல, இந்த ராஜ்யத்தை நான் ஆளணும்னு கேட்கல, இதோட பெரிய ராஜ்யத்தை ஆளணும்னு கேட்கல, நான் சாத பரம்பரணும்னு கேட்கலங்க. இந்த ஊரை, இந்த ஜனத்தை ஆளுகிறதுக்கு எனக்கு ஞானம் அறிவு தேவை என்று சொல்றேன். உன் குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன தேவை தெரியுமா? பணங்கள் முதல்ல தேவையில்லை, ஞானம் தேவைன்னு கேளு. உன் பிள்ளை உங்கள்கிட்ட சரியா பழகலையா, அதுக்கு ஞானம் தேவைன்னு கேளு. உன் மனைவி உங்கள்கிட்ட அன்பா பழகலையா, அதுக்கு ஞானம் தேவைன்னு கேளு. பிரைஸ் தி லார்ட். உன்னை புருஷன் வந்து அன்பா பழகலையா, உனக்கு ஞானம் தேவை கேளு. சாலமோன் கேட்ட அந்த ஞானம் இன்று ஆண்டவர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஞானத்தை நோக்கி கூப்பிடு, புத்தியை கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு, அது விடுதலை வருவதற்கு தீவிரமாக இருக்கிறது. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல செழிப்பார்கள். ராஜாக்கள் முன்னாடி தேடி வருவார்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிப்பார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, பிரைஸ் தி லார்ட், ஞானத்தை கூப்பிடு, ஞானம் உன்னை பெற்றுக்கொள். அற்புதமான நாளிலே கர்த்தருடைய சமூகத்தை நாம் எல்லாரும் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.